Nokia for Education. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கிரேட் 6க்கான வினா விடை. முதலாவது கேள்வி, கணினியின் சிறப்பியல்புகளில் ஒன்றாக அமைவது. கணினியின் சிறப்பியல்புகளில் ஒன்றாக அமைவது. அப்ப சிறப்பியல்பு என்றா எங்களுக்கு தெரியும், முதலாவது நாங்கள் படிச்சாங்க செம்மை. இப்ப கவனம் என்று நாங்கள் சொல்லுடையில, சரிதானே? அப்ப முதலாவது எங்களுக்கு பார்த்தோன்னே விட தெரியும் செம்மை. செம்மை தான் கணினியின் சிறப்பியல்புகளில் ஒன்றாக அமைவது. இரண்டாவது விடை, உட்பொதிந்த கணனி அமைந்துள்ள ஒரு சாதனம். உட்பொதிந்த கணனி அமைந்துள்ள ஒரு சாதனம். உட்பொதிந்த கணனி என்றா என்ன? நாங்கள் டிரெக்டா பாவி கேட்க அதாவது கணனியின் செயற்பாடு நடைபெறணும். ஆனா நாங்கள் டிரெக்டா பார்த்தா அது என்ன இல்லை, கணனி இல்லை. ஆனா கணனியின் அடிப்படை செயற்பாடாகிய உள்ளீடு, முறை வழியாக்க, வெளியீடு என்ற செயற்பாட்டை அந்த தொகுதியும் என்ன செய்யக்கூடியது. அப்படியான ஒரு தொகுதியை தான் நாங்கள் உட்பொதிந்த கணனி தொகுதி என்று சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி தான் இந்த கேள்வி கேட்டிருக்கு, உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனம். உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனம் என்றா எங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் செல்லிடை தொலைபேசியும் ஒரு உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனம் தான். சரியா? அப்ப செல்லிடை தொலைபேசி ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது வினா, பின்வருவனவற்றுள் கணினி தாய்ப்பலகையில் பொருத்தப்பட்டுள்ள பாகம் எது? பின்வருவனவற்றுள் கணினி தாய்ப்பலகையில் பொருத்தப்பட்டுள்ள பாகம். எங்களுக்கு தெரியும் கணினி தாய்ப்பலகை என்றா என்ன? மதர் போர்ட். தாய்ப்பலகை என்றா மதர் போர்ட். சரியா? கணினி தாய்ப்பலகையில், கம்ப்யூட்டர் மதர் போர்ட்டில பொருத்தப்பட்டுள்ள பாகம். எங்களுக்கு தெரியும் தெரிவிப்பி என்றது அப்படி இல்லை. இந்த மதர் போர்ட் எங்க இருக்கு? சிஸ்டம் யூனிட். சரிதானே? சிஸ்டம் யூனிட்டில காணப்படுது. முறைமை அலகுக்கு உள்ள காணப்படுறதா இந்த மதர் போர்ட். அப்ப அந்த மதர் போர்ட்டில தான் என்ன இருக்குது? இந்த செயலி இருக்குது. ப்ரொசஸர் என்று சொல்லுவோம். செயலி. சரியா? செயலி, ப்ரொசஸர். அப்ப இதுகள் எல்லாம் கணினி தாய்ப்பலகையில பொருத்தப்பட்டுள்ள பாகம் எது என்றா இது செயலி. மற்றவ ஏனியவ என்னத்துல பொருத்தப்படையில? தாய்ப்பலகையில பொருத்தப்படையில. தெரிவிப்பி என்றது எங்களுக்கு தெரியும், அது வெளியிலேயே இருக்கு. மொனிட்டர், நாங்கள் பார்க்கிற மொனிட்டர். ஹார்ட் டிஸ்க் தாய்ப்பலகையில பொருத்தப்படையில. அப்ப எங்களுக்கு விடை மூன்றாவது செயலி தான் இதுக்கான விடை. பின்வரும் கருவிகளில் உள்ளீட்டு கருவியாக அமைவது, அதாவது இன்புட் டிவைசஸ். சரிதானே? அப்ப இன்புட் டிவைஸுக்குள்ள என்ன வரும்? வலைக்கேமரா, வெப்கேம். வலைக்கேமரா என்னதுக்கு பாவிப்போம்? எங்களோட ஒளிப்படங்களை நாங்கள் பதிவு செய்யறதுக்காகத்தான் இந்த வலைக்கேமரா, வெப்கேம் சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்கள் ஜூம் கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு கதைக்கிறதும் இருக்கு. அப்ப இந்த வீடியோக்களை நாங்கள் எடுக்கிறதுக்காக, எங்களோட வீடியோக்களை நாங்கள் எடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த வலைக்கேமராவை பயன்படுத்துவோம். அதாவது கணினிக்கு அந்த ஒளியுருக்களை அது உள்ளீடு செய்ய பயன்படுது. ஆகவே வலைக்கேமரா உள்ளீட்டு கருவியாக அமையும். தெரிவிப்பி என்றது தெரியும் எங்களுக்கு, மொனிட்டர். அப்ப மொனிட்டர் என்ன? வெளியீட்டு கருவி தான். மொனிட்டர் என்றது வெளியீட்டு கருவி, அவுட்புட் டிவைசஸ். தெரிவிப்பி நாங்கள் ஏற்கனவே வெளியில இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு வரிவிளைவுகளை பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம்? தெரிவிப்பிய பயன்படுத்துறோம். அப்ப தெரிவிப்பி ஒரு வெளியீட்டு கருவி, அச்சுப்பொறியும் ஒரு வெளியீட்டு கருவி, பல்லூடக அறிவை ப்ரொஜெக்டர் என்று சொல்லுவோம். அதாவது ஒயிட் ஸ்கிரீன்ல ஒரு இமேஜை பெருசா நாங்கள் ஒரு படத்தையோ இல்லாட்டிக்கு ஒரு இமேஜையோ இல்லாட்டிக்கு ஒரு பிரசன்டேஷனையோ ஒரு பெரிய அளவில் நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த பல்லூட ப்ரொஜெக்டர் என்று சொல்லுவோம். சரிதானே? மல்டிமீடியா
ப்ரொஜெக்டர் அப்ப உங்களோட ஸ்கூலுகள்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த பல்லூடக கருவியை நாங்கள் அங்க பயன்படுத்துறோம். இது வந்து வெளியீட்டு சாதனம். அப்ப தெரிவிப்பி, அச்சுப்பொறி, பல்லூடக கருவி எல்லாம் என்ன வெளியீட்டு சாதனம், அவுட்புட் டிவைசஸ். வலைக்கேமரான்றது வந்து வெப்கேம் வந்து இன்புட் டிவைசஸ் அதுக்குள்ள வந்து அடங்கும். 5வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கருவிகளில் வெளியீட்டு கருவியாக அமையாதது. பின்வரும் கருவிகளில் வெளியீட்டு கருவியாக அமையாதது. அப்ப வெளியீட்டு கருவியாக அமையாதண்டா அச்சுப்பொறி. பிரிண்டர் வந்து ஒரு வெளியீட்டு கருவி. ஏன் எங்களுக்கு வார தகவலை நாங்கள் வந்து அச்சு பிரதி எடுத்து என்ன செய்யறோம், ஹார்ட் காப்பி எடுத்து நாங்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப வந்து அச்சுப்பொறி வந்து என்ன வெளியீட்டு கருவி. அப்ப அமையாதது தான் கேட்டிருக்கு. பல்லூடக அறிவை இப்ப நாங்கள் பார்த்து நாங்கள் பல்லூடக அறிவை ஒரு அவுட்புட் டிவைஸ் வெளியீட்டு கருவி. அப்ப இதுவும் வராது. அப்ப நுணுக்கு பண்ணி நாங்க என்னத்துக்கு பாவிக்கிறோம், மைக் கண்டு சொல்லுவோம். அப்ப எங்களோட குரலை இப்ப நான் கதைக்கிறது எல்லாம் என்னத்தின் மூலம் நீங்க விளங்கிக் கொள்றீங்க, மைக். அதாவது நான் மைக்கை வச்சுதான் என்ன செய்வேன், இதுக்கு நுணுக்கு பண்ணியை பாவித்துத்தான் உங்களுக்கு ஒளியை வந்து கணனிக்கு உள்ளீடு செய்வேன். அப்ப இது ஒரு நுணுக்கு பண்ணி ஒரு உள்ளீட்டு சாதனம். நுணுக்கு பண்ணி ஒளிபெருக்கி தெரியும் எங்களுக்கு, ஸ்பீக்கர். அது வந்து எங்களுக்கு வந்து தகவலை வந்து நாங்கள் ஒளி வடிவில கேட்கறதுக்கு தான் இந்த ஒளிபெருக்கி பயன்படும். ஒளி வடிவில உள்ளீடு செய்யறதுக்கு வந்து இது நுணுக்கு பண்ணி தான் பயன்படும். ஆகவே நுணுக்கு பண்ணி வந்து சவுண்டை வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ற ஒரு இன்புட் டிவைஸ். தேக்க சாதனம் 6வது கேள்வி. தேக்க சாதனத்திற்கு உதாரணமாக அமைவது. தேக்க சாதனம் என்றா என்ன? அதாவது பயனருக்கு தேவையான தரவுகளையும் தகவல்களையும் எதிர்காலத்தின் தேவை கருதி வந்து நாங்கள் சேமிக்கிறதுக்கு பயன்படுறதுதான் தேக்க சாதனம். அப்ப தேக்க சாதனத்துக்கு உதாரணமாக அமைவது எங்களுக்கு தெரியும், சிடி இருவட்டு. சிடி என்றா என்ன? இருவட்டு. நீங்கள் படங்களோ பாட்டுகளோ இல்லாட்டிக்கு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளையோ என்னத்துல சேவ் பண்ணி வைக்கலாம், சிடியில சேவ் பண்ணி வைக்கலாம். அப்ப அந்த சிடியை நீங்க பாவிக்கலாம். அப்ப தேக்க சாதனத்துக்கு உதாரணமாக அமைவது சிடி. இப்ப வேற என்னென்னு பார்த்த வேண்டாம், சிடி, டிவிடி அதுகள் வரும். அடுத்தது வந்து வேற என்ன வரும், வன்பட்டு, ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், பென் டிரைவ். இதுகள் எல்லாமே என்ன தேக்க சாதனத்துக்கு உதாரணம் தான். அப்ப இங்க காணப்படுறது வந்து இருவட்டு. நுணுக்கு பண்ணி வந்து என்ன சாதனம், அது இன்புட் டிவைஸ், சரிதானே, உள்ளீட்டு சாதனம். அச்சுப்பொறி என்ன டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். ஒளிபெருக்கி அவுட்புட் டிவைஸ். ஏழாவது கேள்வியை பார்ப்போம். தொடர்பாடல் சாதனங்களில் ஒன்றாக அமைவது. தொடர்பாடல் சாதனங்களில் ஒன்றாக அமைவது. தொடர்பாடல் சாதனம் என்றா என்ன? ஒரு கணனிய வந்து இன்னொரு கணனிக்கோ அல்லது ஒரு இணையத்தோடையோ, சரிதானே. அப்ப தொடுக்கிறதுக்கு பயன்படுற சாதனங்கள் தான் தொடர்பாடல் சாதனங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் தெரிவிப்பி, இருவட்டி, சுட்டி அதுகள் எல்லாம் அந்த தொடர்பாடல் சாதனங்கள் இல்லை, சரிதானே. அப்ப தொடர்பாடல் சாதனம் மோடம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC என்று சொல்லுவோம், வலையமைப்பு இடைமுக அட்டை, மோடம், வழிப்படுத்தி அதாவது வைஃபை, ரவுட்டர் அதுகள் எல்லாம் என்னத்துக்கு உதாரணமாக அமையும், இந்த தொடர்பாடல் சாதனங்களுக்கு உதாரணமாக அமையும். அப்ப இதுல காணப்படுறதுல பொருத்தமானது வந்து மோடம், தொடர்பாடல் சாதனங்கள். அடுத்த கேள்வி பாருங்க. வங்கிகளில் பணத்தை பெறுவதற்கு பயன்படும் பொறிமுறை யாது? வங்கிகளில் பணத்தை பெறுவதற்கு பயன்படும் பொறிமுறை யாது? அப்ப பணத்தை பெறுவதற்கு பயன்படும் பொறிமுறை என்றா எங்களுக்கு தெரியும், பேங்க்ல நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கதை கேட்க பெரியாக்கள் கதை கேட்க நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க,
பேங்க்ல ஏடிஎம்ல என்ன செய்யணும், காசு எடுக்கணும். அதாவது ஏடிஎம் தான் என்ன, பணத்தை பெறுவதற்கான பொறி. தன்னியக்க காசாளர் பொறி என்று சொல்லுவோம். ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். சரிதானே? தன்னியக்க காசாளர் பொறி. அப்ப ஏடிஎம்ல தான் நாங்கள் என்ன எடுப்போம், பணத்தை பெற்றுக் கொள்வோம் வங்கிகள்ல. அடுத்த கேள்வி, இலக்கமுறை வெப்பமானியில் புதைந்துள்ள கருவி. இலக்கமுறை வெப்பமானியில் புதைந்துள்ள கருவி எங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் வெப்பமானி வந்து எங்கட டெம்பரேச்சரை வந்து உள்ளீடா எடுத்துக்கொண்டு அதை பிறகு கால்குலேட் பண்ணி எங்களுக்கு டிஜிட்டலா என்ன செய்யும், எங்கட டெம்பரேச்சரை விஷுவல் பண்ணும், அதாவது காட்டும். அப்ப இது என்ன சாதனம் என்றா, உள்ளிடு முறை வழியாக்கம் வெளியீடுன்றத கொண்ட உட்பொதிந்த கணினி என்று சொல்லுவாங்க. இந்த இலக்கமுறை வெப்பமானியில் புதைந்துள்ள கருவி என்ன, உட்பொதிந்த கணினி. கடவுச்சொல் எத்தனை வரியுருக்களை கொண்டிருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. 8 வரியுருக்களா? 8 வரியுருக்கள். பின்வருவனவற்றுள் வலுவான கடவுச்சொல் எது? வலுவான கடவுச்சொல். சரியா? இங்க பாத்தீங்களா, எப்பவுமே நாங்கள் வலுவான கடவுச்சொல்லுக்கு எங்களுக்கு கேபிட்டல் எழுத்து, ஸ்மால் எழுத்து எல்லாமே, அதாவது எது வந்து ஒரு ஆளுக்கு கெஸ் பண்ண வந்து கஷ்டமா இருக்குதோ அதுதான் வலுவான கடவுச்சொல். சரிதானே? அதோட வந்து 8 கேரக்டர் இருக்கிறது பொருத்தமானது. அதை விட கூடினாலும் ஓகே. சரிதானே? அப்ப பின்வருவது வலுவான கடவுச்சொல் எது என்றது மூன்றாவது தான் விட, மூன்றாவது விடை. அப்ப இதுல பாருங்க, கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஸ்மால் லெட்டர் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. அப்ப இதுதான் இங்க பொருத்தமான விடையாக வரும். மூன்றாவது விடை. அடுத்த கேள்வி 12வது, கணினி வன்பொருள்களுக்கு உதாரணமாக அமைவது. கணினி வன்பொருள்களுக்கு உதாரணமாக அமைவது. ஓகே. அப்ப கணினி வன்பொருள்களுக்கு உதாரணமாக அமைவதுன்னு நாங்கள் பார்த்தா, வன்பொருள் என்றா என்ன? வன்பொருள் என்றா என்ன? கண்களால் பார்க்கக்கூடியதும் கைகளால் தொட்டு உணரக்கூடியதுமான கணினியின் பாகங்கள் தான் வன்பொருட்கள் எனப்படும். சரியா? அப்ப கணினியின் வன்பொருள் என்றா நாங்கள் பார்ப்போம் தெரிவிப்பி. ஓகே, தெரிவிப்பி என்ன ஒரு வன்பொருள் தான். சரியா? தெரிவிப்பி ஒரு வன்பொருள். பணி செயல்முறை ஒரு மென்பொருள். பணி செயல்முறை ஒரு மென்பொருள். இப்ப இங்க எங்களுக்கு முதலாவது விடையே சரியாக அமைஞ்சிட்டது. அடுத்தது பாருங்க, 13வது, கணினி மென்பொருளுக்கு உதாரணமாக அமைவது. இப்ப நாங்க வன்பொருள் என்றா என்னன்னு பார்த்துனாங்க. மென்பொருள் என்றா என்ன என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்களால் பார்க்க கூடியதும், அதாவது எங்களோட வந்து மானிட்டர்லயோ ஸ்கிரீன்லயோ நாங்க என்ன செய்யலாம், கண்ணால பார்க்கலாம். ஆனா கைகளால தொட்டு உணர முடியாது. அதை செப்பரேட்டா இதுதான் வைபர், இதுதான் வாட்ஸ்அப், அப்ப நீங்க வந்து இதுதான் படம், படத்தை நீங்க தொட்டு பார்ப்பீங்களோ? இல்ல, நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம், ஆனா தொட்டு உணர முடியாது. சரிதானே? அப்ப கணினியின் மென்பொருள்களுக்கு உதாரணம் என்றா கண்களால் பார்க்கக்கூடியதும் கைகளால் தொட்டு உணர முடியாததுமானவதான் இந்த மென்பொருட்கள் என்று சொல்லுவோம். அப்ப நாங்கள் பார்த்தோம் ஓஎஸ் என்று சொல்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பணி செயல்முறை. இதுதான் மிக முக்கியமான கணினி மென்பொருள். அந்த கணினிக்கு மென்பொருட்களுக்கும் பயனர்களுக்கும் இடையிலான ஒரு இடைமுகத்தை வழங்குறது தான் இந்த பணி செயல்முறை.
இப்ப தெரிவிப்பி சுட்டி அச்சுப்பொறி எல்லாம் என்ன ஒரு வன்பொருள். பணி செயல்முறை என்றது ஒரு மென்பொருள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் உட்பொதிந்த சாதனம் அல்லாதது. உட்பொதிந்த சாதனம் அங்க உள்ளீடு முறை வழியாக்கம் வரவிளைவு அண்டு வரக்கூடாது. அதோட என்ன, அது இலத்திரனியல் சாதனமாகவும் இருக்காம இருந்துச்சு. இதுல ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் அது என்ன உட்பொதிந்த சாதனத்துக்குள்ள வராது. சரியா? அப்ப உடல் வெப்பமானி எங்களுக்கு தெரியும். உடல் வெப்பமானி உட்பொதிந்த கணினி சாதனத்துக்குள்ள வரும். டிஜிட்டல் வெப்பமானிகளை எடுத்தா ரோபோ இயந்திரம் ஒரு உட்பொதிந்த கணினி சாதனம். நவீன தொலைக்காட்சி ஒரு உட்பொதிந்த கணினி சாதனம். இது உடல் டிஜிட்டல் வெப்பமானி என்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுக்கு சரியா? டிஜிட்டல் வெப்பமானி என்று போடுங்க. ஏன்னா உடல் வெப்பமானி நோமெல்லாம் அளக்குறதும் இருக்குத்தானே. இது டிஜிட்டல் வெப்பமானி என்ற நாங்கள் முன்ன பயன்படுத்தி நாங்கள் அளப்போம். டிஜிட்டல் வெப்பமானி உட்பொதிந்த கணினி சாதனத்துக்கு வரும். இந்த உழவு இயந்திரம் அதாவது டிராக்டர் உட்பொதிந்த கணினி சாதனம் இல்லை. அதுதான் அப்ப விட. அடுத்தது 15வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் பி எனும் ஆங்கில எழுத்தினால் குறிப்பிடப்படும் கணினியின் அடிப்படை தொழில் எது? கீழே தரப்பட்ட வரிப்படத்தில் பி எனும் ஆங்கில எழுத்தினால் குறிப்பிடப்படும் கணினியின் அடிப்படை தொழில் எது? இப்ப எங்களுக்கு தெரியும் கணினியின் அடிப்படை தொழில் அதுதான். உங்களோட பாடத்தின் முதலாவது சாப்டர் ஃபர்ஸ்ட் பேஜே அதுதான். என்ன? உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. எங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்கள் மற்றதுல பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. உடனடியா அந்த விடைக்கு கீழே கோடு கீற வேண்டியதுதான். முறை வழியாக்கம், உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு என்பதுதான் கணினியின் அடிப்படை தொழில். அடுத்தது பார்ப்போம் விண்டோஸ். எங்களுக்கு தெரியும் விண்டோஸ் பணி செயல்முறையின் குறியீடு பின்வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படும்? ஓகே, இப்ப முதலாவது தான் அதுக்கான விடை. முதலாவது தான் அதுக்கான விடை. சரியா? முதலாவது தான் அதுக்கான விடை. இதுதான் விண்டோஸ். அப்ப நீங்கள் உங்களோட லேப்டாப்புகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 4 கதைப்பினம். அப்ப அதுல குறியீடு இப்படி ஒரு குறியீடு காணப்படும். இது என்னத்துக்கு iOS அண்ட் அப்படி சொல்றது இந்த ஆப்பிள் கம்பெனியோட பணி செயல்முறைகளுக்கு இந்த குறியீடை நாங்கள் பாவிப்போம். இது ஆப்பிள் இதை நாங்க சொல்லுவோம் ஆண்ட்ராய்ட். சரிதானே? இந்த மொபைல் போன்கள் அதுகளெல்லாம் நாங்கள் என்னத்தை பாவிப்போம்? கூடுதலான ஆண்ட்ராய்ட்கள். சரிதானே? நோக்கியா, சாம்சங் அதுகளெல்லாம் என்னத்துல வரும்? ஆண்ட்ராய்ட் பணி செயல்முறை தான் போடப்படும். அடுத்தது இது எங்களுக்கு தெரியும் உபுந்து. இந்த குறியீடு என்னத்தை குறிக்கும்? உபுந்து. உபுந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். சரிதானே? ஃப்ரீயான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த உபுந்து. நாங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, கணினியை பாதுகாப்பதற்காக வழங்கப்படும் இரகசிய சொல்ல நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? கடவுச்சொல். சரியா? எங்கட பாஸ்வேர்டை என்னன்னு சொல்லுவோம்? கடவுச்சொல். 18வது கேள்வி, கழிவு பொருட்களாக கைவிடப்படும் பொருட்களை புதிய பொருளாக மாற்றும் செயல்முறை எப்பெயரால் அழைக்கப்படும்? கழிவு பொருட்களாக கைவிடப்படும் பொருட்களை புதிய பொருளாக மாற்றும் செயல்முறை எப்பெயரால் அழைக்கப்படும்? பயன்பாட்டை இழிவடைவாக்கல் என்றால் நாங்கள் இப்ப பொலித்தீன் என்ற உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா பொலித்தீன் பயன்பாட்டை குறைப்போம். அப்ப அதை சொல்லும் ரெடியூஸ். இப்போ மறுபடியும் பயன்படுத்தல் சொல்றது ரீயூஸ். மறுபடியும் பயன்படுத்தல் என்றால்
திருப்பி வந்து நாங்கள் என்ன செய்வோம், அதை திருப்பியும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ரீயூஸ் பண்றது. திருப்பி புதிய பொருளாக மாற்றும் செயல்முறையிட ரிசைக்கிள், மீள் சுழற்சி என்று சொல்லுவோம். ரிசைக்கிள். சரியா? ஓகே. அப்ப இதுக்கான விடை வந்து மீள் சுழற்சி என்பதுதான் இதுக்கான விடை. கைவிடப்பட்ட பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றும் செயல்முறை மீள் சுழற்சி எனப்படும். அடுத்தது 19வது கேள்வி. கணினியை பயன்படுத்துபவர்கள் எப்பெயரால் அழைக்கப்படுவார்கள்? அப்ப நான் சொன்னேன், கணினியை பயன்படுத்துபவர நாங்கள். அப்ப எங்களை என்னன்னு சொல்லுவோம்? பயனர். பயனர். அடுத்த கேள்வி. மொடம், வழிப்படுத்தி என்பன தொடர்பாடல் சாதனங்கள் ஆகும். சரியா? மொடம், வழிப்படுத்தி என்பன தொடர்பாடல் சாதனங்கள். ஏன்? அவ வந்து எங்கட கணினியை வந்து இணையத்தோட இணைக்கிறதுக்கு வந்து தொடர்பு படுத்துறதுக்கு வந்து உதவி புரியினம். அதால வந்து அவ தொடர்பாடலுக்கு உதவுறபடியா அவ தொடர்பாடல் சாதனம். ஓகே, நாங்கள் பகுதி 2 கேள்விகளையும் சிலதுகள் பார்ப்போம். கீழ்வரும் கணினி புறச்சாதனங்களை பெயரிடுக. சரி, உங்களால இவற்றை ஸ்கிரீன்ல தெரிகிற படங்களை வந்து இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். கணினி புற சாதனங்களை பெயரிடுக. முதலாவது வந்து வெண்பட்டு, உள் வெண்பட்டுன்னா சரி, இது வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், உள் வெண்பட்டு. இரண்டாவது வந்து நாங்க சொல்லுவோம் ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். மூன்றாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோனிட்டர். மோனிட்டர்ண்டா என்ன? தெரிவிப்பி. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, நாலாவது படம் ஸ்கேனர், வருடி, ஸ்கேனர். ஐந்தாவது பேனா செலுத்தி, பென் டிரைவ். ஐந்தாவது பேனா செலுத்தி, பென் டிரைவ். ஆறாவது முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். ஆறாவது என்ன? முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். ஏழாவது அல்ல சிடி போட்டிருக்கு. அப்ப கம்பேக்ட் டிஸ்க், இருவட்டுன்னு சொல்லுவோம். கம்பேக்ட் டிஸ்க் என்னன்னு சொல்லுவோம்? இருவட்டு. எட்டாவது ஸ்கேனர். ஸ்கேனர் என்ன? அச்சுப்பொறி. ஸ்கேனர், அச்சுப்பொறி. சாரி, ஏழாவது வந்து கம்பேக்ட் டிஸ்க், சிடி என்று சொல்லுவோம். எட்டாவது வந்து பிரிண்டர், அச்சுப்பொறி. பிரிண்டர், அச்சுப்பொறி. எட்டாவது பிரிண்டர், அச்சுப்பொறி. ஒன்பதாவது மவுஸ், சுட்டி. மவுஸ், சுட்டி. பத்தாவது கீபோர்ட், விசைப்பலகை அல்லது சாவி பலகை என்று சொல்லுவோம். விசைப்பலகை அல்லது சாவி பலகை என்று சொல்லுவோம். கீழ்வரும் விடயங்களை தெளிவாக வாசித்து சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. அப்ப உங்களுக்கு இங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் அடையாளம் இட்டா ஓகே. எழுதுகண்டா எழுதணும் என்று நான் முதல் கிளாஸ்லயும் சொல்லி இருக்கிறேன். அப்ப இங்க நாங்கள் அடையாளம் இடலாம். முதலாவது பார்ப்போம். அனைத்து துறைகளிலும் பேனையை நுழைப்பதற்கு அனைத்து துறைகளிலும் பேனையை நுழைப்பதற்கு முயற்சி செய்தல். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அங்க பிளக் இருக்கிற இடங்கள் எல்லாம் பேனைகளை வச்சு நாங்க செக் பண்ணி பார்க்க கூடாது. சரிதானே? அப்ப இது வந்து பிழை. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அனைத்து துறைகளிலும் பேனையை நுழைப்பதற்கு முயற்சி செய்தல் கூடாது. பிழை. முயற்சி செய்தல் என்பதுதான் பிழையானது. இரண்டாவது கேள்வி, ஆசிரியரின் அனுமதியின்றி கணினியை இயக்குதல் என்பது பிழை. ஏனென்று பார்த்தா, நாங்கள் எங்கட கம்ப்யூட்டர் லேப்புக்குள்ள நாங்கள் போனோம்னா டீச்சர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இல்லாட்டி டீச்சர்கிட்ட கேட்டு தான் நாங்க என்ன செய்யலாம், அவருடைய அனுமதியோட தான் நாங்கள் கணினியை இயக்க வேண்டும்.
மூன்றாவது, கணனி ஒன்றை இயக்க முன்னர் மின் வழங்கியை சரிபார்க்க வேண்டும். சரி, நாங்கள் முதல் பவரை நாங்கள் செக் பண்ண வேண்டும். கணனி ஒன்றை இயக்க முன்னர் மின் வழங்கியை சரிபார்க்க வேண்டும். அடுத்தது, கணனி கடவுச்சொல் வழங்குவதன் மூலம் பாதுகாக்கப்படுகின்றது. நான் ஒரு பாஸ்வேர்டை இந்த கம்ப்யூட்டருக்கு நான் வச்சிருந்தா மற்றாக்கள் அது தெரியாம செய்யலாது, ஓபன் பண்ணிடலாது. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு இது இந்த கடவுச்சொல் உதவுது. அப்ப சரியான விடை சரி என்று போடுவீங்க. ஐந்தாவது, சுட்டி ஒரு வெளியீட்டு சாதனமாகும். நாங்கள் சுட்டி ஒரு உள்ளீட்டு சாதனம். சரியா? அப்ப இந்த கூற்று பிழை. அடுத்தது ஆறாவது, கணனி ஆய்வு கூடத்திற்குள் உணவருந்துதல் நல்ல செயற்பாடாகும். நாங்கள் கம்ப்யூட்டர் லேப்புக்குள்ள எந்தவித உணவுப் பொருட்களையோ இல்லாட்டிக்கு நீர் ஆகாரங்களையோ கொண்டு போக கூடாது. அப்ப கணனி ஆய்வு கூடத்தில் உணவருந்துதல் நல்ல செயற்பாடு என்பது பிழை. நாங்கள் அப்படி செய்யலாது. ஏழாவது கேள்வி, நாம் கணினியை பயன்படுத்தும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான கொள்நிலைகளில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் பார்க்க நாங்கள் சரியான கொள்நிலைகள்ல அமர்ந்து கணினியை பயன்படுத்தினோம்தான் எங்களுக்கு எவ்வித நோக்களோ எவ்வித உடல் உபாதைகளோ ஏற்படாது. இப்ப நாங்க பிழையான கொள்நிலைகள்ல இருந்தோம்னா நிறைய விதமான எங்களுக்கு வருத்தமோ இல்லாட்டிக்கு எங்களுக்கு உடல்ல நோவோ எங்களுக்கு தகைப்பு ஏற்படும். அப்ப இதுல என்ன சொல்லி இருக்கு, எங்களுக்கு சரியான கொள்நிலைகளில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது சரியான கூற்று. சரி என்று போடுவீங்க. அடுத்த எட்டாவது கேள்வி, கணினியில் காணப்படும் தொட்டுணரக்கூடிய எல்லா பொருட்களும் வன்பொருட்கள் எனப்படும். கணினியில் காணப்படும் தொட்டுணரக்கூடிய எல்லா பொருட்களும் வன்பொருட்கள் எனப்படும். எல்லா பொருட்களும் வன்பொருட்கள் எனப்படும் என்றது பிழை. எல்லா பொருட்களும் வன்பொருட்கள் இல்லை. அடுத்தது, உடல் வெப்பமானி உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனமாகும். இதுல நாங்கள் டிஜிட்டல் வெப்பமானி என்று மாத்துறது சால சிறந்ததா இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் கேள்விய எங்களுக்கு எப்படி வந்தா நல்லா இருக்கும்னா, டிஜிட்டல் வெப்பமானி. சரிதானே? டிஜிட்டல் வெப்பமானி உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனமாகும் என்றது சரியான விடை. டிஜிட்டல் வெப்பமானி உட்பொதிந்த கணினி அமைந்துள்ள ஒரு சாதனமாகும் என்றது சரியான விடை. அடுத்தது 10வது, கணினி வன்பொருட்களை தொழிற்பாட்டு காலம் முடிவடைந்தவுடன் பயன்பாட்டில் இருந்து நீக்கும் போது அவை இலத்திரனியல் கழிவுப் பொருட்களாக மாற்றமடைகின்றன. அந்த கணினி ஆக்கப்பட்டுள்ள இந்த கூறுகளை தான் சொல்றோம் நாங்கள் வன்பொருட்கள். அவை இந்த பாவன காலம் முடிந்தோட நாங்கள் அதை வெளியில அகற்றினோம் அந்த வேற கழிவுப் பொருட்களை தான் நாங்கள் சொல்லுவோம் இலத்திரனியல் கழிவுப் பொருட்கள். இது மிகவும் தீங்கு பயக்கக்கூடிய வகையில அவ்வளவு ரசாயனங்களையும் அது என்ன செய்திருக்கு, கொண்டிருக்குது. அப்ப இது சூழலுக்கு விடுவிக்கப்படுறதை நாங்க கட்டுப்படுத்தணும். அப்ப இலத்திரனியல் கழிவுப் பொருட்களாக மாற்றமடைகின்றன என்பது சரியான விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.